விடிய விடிய மழை, கடல் நல்லா சீற்றமாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு கொண்டாட்டம் தாங்கலை. யாரும் தடை போடலை. வேளாங்கண்ணியில் 3 நாளாக மழை பெய்யுது. அதனால் வீடியோ எடுக்க என்னால் போக முடியல. இன்றைக்கி போகலான்னு நினச்சி காலையிலே கிளம்பிட்டேன். இன்றைக்கி காலையில் 7 மணி போல் வாசலை பார்த்தேன். இன்னும் வெளிச்சமே வரல. 8 மணி போல் போகலான்னு வெளில வந்தால் மறுபடியும் மழை பிடிச்சிக்கிட்டு. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் 3 நாளாக விட்டு விட்டு போயிடுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. நான் சாதிக். மழை இப்போ நமக்காக தான் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடைவேளையில் வேகமாக பீச்சில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். காலை நேரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க. இந்த கோயிலேருந்து பீச்சு போகிற பாதையில் தான் இந்த மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது. அங்கே ஏதோ குழந்த அழுகிற சத்தம் கேட்குது. என்னான்னு பார்க்கலாமா? ஏதோ குழந்தைக்கு காது குத்துறாங்க போல். அதை போய் பார்த்தோன்னா நமக்கு மழை திரும்ப வந்துட்டுனா ஆபத்தாயிடும். பீச்சுக்கு போயிடலாம். வேளாங்கண்ணியே அப்படி வெறிச்சோடி கிடக்கு. மழையினால் யாரும் வரலையா இல்லை எல்லாம் வந்தவங்களும் ரூமுள்ள அடைஞ்சு கிடக்காங்களான்னு தெரியல. இந்த பாருங்கள், கோயிலுக்கு எதுக்கு மெழுகுத்திரி கடை இருக்குது. இந்த வேளாங்கண்ணியில் இந்த லைனில் மெழுகுத்திரி வாங்குறது விலை குறைவாக கிடைக்கும். பீச்சு நெருங்கிட்டோம். இங்கேருந்து கோயிலை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 4 ரோடு சந்திக்குது. பீச் லைன் அது இல்லாமல் பீச் லைன் தான். இப்படியே போய் திரும்ப லெஃப்ட் சைடு போய் திரும்ப கோயிலுக்கு வந்துடும். இந்த வழியாக தான் சப்புறம் சுற்றி கோயிலுக்கு போகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. ஆற்றை தாண்டி ஆற்றுக்கு பக்கத்தில் பாலம் தாண்டி போனால் சிறுதூர்னு ஒரு கிராமம். மீன் நம்ம அங்கே விலை குறைவாக போய் வாங்கிக்கலாம். இந்த பீச் வந்தாச்சு. இடமெல்லாம் சதன்னு இருக்குது. பரவாயில்லையே, இந்த மழையிலையும் குளிர்லையும் மக்கள் இவ்வளோ இருக்காங்களே காலையிலேயே. ஆனால் ஒரு கடைங்க கூட இன்னும் திறக்கலை. எல்லாம் குளிரில் தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. இந்த 2 பாட்டிங்க மட்டும்தான் உட்காந்து நிலக்கடலை விற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்ல குளிராக இருக்குது. மேகம் சுருண்டு தான் இருக்குது. எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யலாம் போல இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ மழை வந்துச்சுன்னா நான் ஓட முடியாது. எங்கேயாவது கடைகளில் ஒதுங்கி நிற்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடலாம். அடுத்தடுத்த இடம் அவங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக உள்ளதை விட இந்த மழையினால் அலைகள் கொஞ்சம் சீற்றமாக தான் தெரியுது. கூட்டமும் குறைவாக இருக்குது. மக்கள்லாம் சந்தோஷமாக குளிக்கிறாங்க. கொஞ்சம் அலை சீற்றமாக தெரிஞ்சால் கூட அங்கே உள்ள காவலர்கள் குளிக்க விட மாட்டாங்க, வெளியேற்றிடுவாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக யாரையுமே குளிக்க விடல. ஆனால் இன்றைக்கி எல்லா மக்களும் ஜாலியாக கொண்டாட்டமாக குத்தடிக்கிறாங்க. இப்போ மழை வந்துச்சுன்னா எல்லாம் மாட்டிடுவாங்க. ஏன்னா இங்கே பீச்சில் ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. இன்னும் கடைகள்லாம் வேறு எதுவும் திறக்கலை. இங்கேருந்து ஓடினா கோயில்கிட்ட ஓடினா தான் உண்டு. ஆனால் இந்த கிளைமேட்டு அனுபவிக்க கொடுத்து வச்சுருக்கணும். நல்ல நேரத்தில் வந்திருக்காங்க. எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள். ஆனால் லைட்டிங் தான் கம்மியாக இருக்குது. இப்போ மணி 9 மேலாவது, வெளிச்சமே இல்லை. ஆனாலும் பார்க்குறதுக்கு அந்த அலையோட கலரை பாருங்கள், என்ன அழகாக இருக்குன்ட்டு. நம்மளும் இறங்கி குளிக்கலாம் போல இருக்குது. லேசாக வானம் வெளிச்சத்தை தருது. எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல. திரும்ப எப்போ மழை வரும்னு தெரியல. அந்த ஒரு பையனை பாருங்கள்,
போய்கிட்டே இருக்கான், நல்ல ஆழத்துக்கு போகிறான். இந்த மாதிரியெல்லாம் மற்ற நேரங்களில் குளித்தா போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி யாரையும் காணோம். பையன் நல்லா ஜாலியாக குளிச்சிட்ருக்காரு. இது போல் குளிக்கிறது ஆபத்து தான். எந்த நேரத்தில் பள்ளம் மேடு இருக்குன்னு வந்து நம்ம கடலில் வந்து கணக்கு பண்ண முடியாது. அலை இழுத்து விட்டுரும், வாரி விட்டுரும். அந்த நேரத்தில் நம்ம மூச்சு திணறி விபத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல கரையோரத்தில் நின்று குளிக்கிறது நல்லது. எல்லாம் இந்த ஆம்பளை பசங்க தான் அந்த துணிச்சலில் அப்படியே நல்ல ஆழத்துக்கு போய் மாட்டிக்கிறது. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இந்த குளிக்கிறத பற்றி நம்ம எதுவும் வர்ணனை பண்ண முடியாது. நம்ம அடுத்து வந்து மீன் மார்க்கெட்டு போகலாம். அங்கே உள்ள கண்டிஷன் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு, அப்படியே வந்து கோயில் வழியாக வந்து எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா எனக்கு நல்லது, இல்லாட்டி மாட்டிக்குவேன். நான் நனைஞ்சி போகிறத பற்றி பிரச்சனையே இல்லை. செல்லு நனைஞ்சிட்டுனா அப்புறம் அடுத்த செல்லு வாங்க காசு இல்லை. இதே ஒரு சீசன் டைமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம நிற்க கூட முடியாது. இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். திரும்புகிற இடமெல்லாம் மக்களாக இருப்பாங்க. இந்த பாலம் தான் வந்து செருதூருக்கு போகிற பாலம். அந்த வழியாக போனோன்னா மீன் பிடிக்கிறவங்க அங்கே தான் வந்து போட்டு போடுவாங்க. பிடிக்கிற மீனை முதல்ல அங்கே வச்சு ஏலம் விட்டுட்டு தான் அங்கேருந்து வாங்கிட்டு போய் மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க. நம்ம நேரடியாக போய் அங்கே வாங்கிட்டோன்னா ரொம்ப விலை குறைவாக இருக்கும். அது வந்து அடிக்க வாங்குறவங்களுக்கு, வெளியூருக்காரவங்களுக்கும் தெரியும். இங்கே லோக்கலில் உள்ளவங்க வந்து பெரும்பாலும் மார்க்கெட்லேயே வாங்கிடுவோம். வீடுகளுக்கு வந்து மீன் வந்துடும். ஏன்னா நாங்கள் வந்து அதிகமாகலாம் வாங்க மாட்டோம். வெளியூர்லேருந்து வரவங்க 1000-2000த்துக்கு வாங்குவாங்க. இந்த மார்க்கெட்டில் வாங்குறத விட அங்கே போய் வாங்கினோன்னா விலை குறைவாக இருக்கும். நாங்கள் 50-100க்கு வாங்கினோன்னா அதுக்காக நாங்கள் ஒரு பக்கத்து ஊருக்கு போய் வாங்குகிற அளவுக்கு அவசியம் இல்லை. வாசல்லே மீன் கூட வந்துடும் எங்களுக்கெலாம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் மண்ணால் கோட்டை கட்டி வச்சுட்டு அலை வந்து அழிக்குமான்னு வெயிட் பண்ணுறாரு. நானும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறேன். அலை வந்து மோதுது. ஆனால் மண் கோட்டை சரியில்லை. சரி வாங்க, நம்ம இப்போ அப்படியே கோயில்கிட்ட போய் மார்க்கெட்டுக்கு போவோம். மேகம் நம்மளை துரத்துது. கண்டிப்பாக நனைஞ்சிருவேன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக ஓடினா தான் தப்பிக்கலாம். நான் எப்படியாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மீன் மார்க்கெட்டை ஃபுல்லாக காட்டிடலாம், பஸ் ஸ்டாண்டையும் காட்டிடலான்னு நினைக்கிறேன். அடுத்தது அப்படியே சர்ச்சு பக்கம் அப்படியே போயிட்டு போகலாம். நேரம் இருக்கான்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, இந்த என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. நான் இது போல் விலாக் வந்து கண்டினியூவாக போடுவேன். வேளாங்கண்ணி மட்டும் இல்லை, மற்ற ஊரையும் போய் போடலான்னு இருக்கேன். அதனால் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. என்னோடய வீடியோவை பற்றி குறை நிறைகளை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை மாற்றி நான் சரி பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டு நெருங்கிட்டோம், ஆனால் மழையும் நெருங்குது. ஒரு சில தூறல் போட ஆரம்பிச்சிட்டு ஆக மழை துளிந்த விழ ஆரம்பிச்சிட்டுங்க. ஆகா, உள்ளே போனோன்னா மாட்டினோம். இந்த மழை சொட்ட ஆரம்பிச்சிட்டு எங்கே ஓடுறது? எல்லாமே அந்த தார்பாய் கட்டி வச்சுக்கிட்டு அங்கே எங்கே நிற்கிறாங்க. இதில் போய் நம்மளும் போய் நிற்க முடியாது. ஸோ உள்ளே போய் எடுக்காமல் அப்படியே வெளியில் நின்றுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வந்து மீன் மார்க்கெட்டை எடுத்து போட்டிருக்கேன்.
என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், இல்லாட்டி அடுத்தடுத்து போடுவேன். இப்போ நம்ம வந்து மழையினால் பயந்துக்கிட்டு ஓடுறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, எல்லாம் பக்கம்தான். மழை அப்படி லைட்டாக அப்படியே தூறல் விழுந்துட்டுருக்கு. வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் பெருமழை இல்லை. நான் நினையாமல் போனால் நல்லது, செல்லை காப்பாற்றிடலாம். ஏதோ ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் நம்ம பார்க்குறதுக்கு சுற்றி லாட்ஜுங்கள் தான் இருக்குது. அது சம்மந்தமாக தனியாக வீடியோ போட்டிருக்கேன். லாட்ஜை பற்றி, அதோட ரூம் பற்றி, ரூம் ரேட்டை பற்றி. அதில் பாருங்கள் பார்க்காதவங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து திருவிழா நேரத்துலலாம் இங்கே இருக்காது. 2 கிலோமீட்டருக்கு அண்ணன் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஏன்னா உள்ளெல்லாம் பஸ் அலோடு கிடையாது, பஸ்ஸுக்காக இதெல்லாம். கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். சரி, நம்ம திரும்பி கோயில் வழியாக போய் நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம். மழை தூறல் விழ ஆரம்பிச்சிட்டு எப்படி இருந்தாலும் நினைய போகிறோம். ஒரு கேரி பேக் இருந்துச்சுன்னா எங்கேயாவது இந்த செல்லை சுற்றி உள்ளே போட்டுட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன். இந்த வழியாக போனோம்னா நேராக போனாலும் எங்கள் வீடு வரும். பழைய வேளாங்கண்ணி, அதாவது புனித பாதை வழியாக போனாலும் எங்கள் வீடு வரும். எப்படி போனாலும் 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் போனால் தான் எங்கள் வீட்டை தொட முடியும். ஆனால் தூரம் விழ ஆரம்பிச்சிட்டு இந்த மக்கள்லாம் ஓடுறாங்க பாருங்கள். சரி, நம்மளும் வீடியோ முடிச்சுட்டு ஓடுவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள்.